மீடியால இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரிய தடாகம் பகுதியில் அமைஞ்சிருக்கக்கூடிய அனுபாவி சுப்பிரமணியர் கோவில் அடிவாரத்துல தான் ஸ்ரீ அகஸ்தீஸ்வரர் ஆசிரமம் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ அங்கதான் இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம். ஸோ எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா வருடம் ரொம்பவும் விசேஷமா ரொம்பவும் கிராண்டா நடக்கக்கூடிய ஒரு பூஜை தான் அகஸ்திய பெருமானின் குரு பூஜை. ஸோ இன்னைக்கு அந்த குரு பூஜை பெருவிழா தான் வந்துட்டு நடக்க போகுது. ஸோ இந்த பூஜையில பார்த்துட்டீங்க அப்படின்னா மூலிகைகளோட வேள்வியாகவும் 108 சங்காபிஷேகமும் பண்ண போறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம நிறைய பகுதிகளில் இருந்து நிறைய பொதுமக்கள் இந்த பூஜையில கலந்துக்கிறதுக்காக வந்திருக்காங்க. ஸோ வாங்க உள்ள போய் பூஜைகள் எந்த மாதிரி நடக்குது அண்ட் இதுல கலந்துக்கிறதுனால என்ன விதமான நன்மைகள்லாம் கிடைக்குது அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம். மனமது செம்மையானால் வாயுமை உயர்த்த வேண்டாம். மனமது செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டாம். மனமது செம்மையானால் மந்திரம் செம்மையாமே. உண்ணும்போது உயிரெழுத்தை உயர வாங்கி உறங்குகின்ற போதெல்லாம் அதுவேயாகும். பெண்ணின் பால் இந்திரியம் விடும்போதெல்லாம் பேணிவலம் மேல் நோக்கி அவத்தில் நில்லு. தின்னுங்கா இலை மருந்தும் அதுவேயாகும். தினந்தோறும் அப்படியே செலுத்தவல்லார் மண்ணூழி கால மட்டும் வாழ்வார் பாரு. மரலிகையில் அகப்படவும் மாட்டார்தானே. ஒன்னான உச்சி வேலி தாண்டி நின்று உமையவளும் கணபதியும் முந்தியாகி விண்ணுளியாம் அம்பரம் ஓம் அவ்வும் உவ்வும் விதித்தபரம் ஒருவருக்கும் எட்டாதப்பா. பண்ணான உன்னுயிர்தான் சிவமதாச்சு. பார்க்கடலில் பள்ளி கொண்டான் விண்டுவாச்சு. கண்ணான கணபதியை கண்ணில் கண்டால் கலந்துருகியாடுமாடா ஞானம் முற்றே. விந்தி நிலை தனியறிந்து விந்தை கண்டால் விதமான நாதமது குருவாய் போகும். அந்தமுள்ள நாதமது குருவாய் போனால் ஆதியந்தமான குரு நீயேயாவாய். சந்தேகம் இல்லையடா புலத்தியனே. சகலகலை ஞானமெல்லாம் இதற்கொவ்வாது. முந்தா நாள் இருவருமே கூடி சேர்ந்த மூலமதை அறியாட்டால் மூலம்பாரே. மூலமதை அறிந்தாக்கால் யோகம் ஆச்சு. முறைமையுடன் கண்டாக்கால் வாதம் ஆச்சு. சாலமுடன் கண்டவர் முன் வசமாய் நிற்பார். சாத்திரத்தை கண்டறிந்தால் அவனே சித்தர். சீவமுள்ள புலத்தியனே பிரம்மயோகி. செப்பு மொழி தவறாமல் உப்பை கண்டால் ஞானமுள்ள எந்திரமாம் சோதி தன்னை. நாட்டினால் சகல சித்தும் நல்கும் முற்றே. பாரப்பா சீவன் விட்டு போகும்போது வாழ்த்த பிணம் கிடக்குதர்கள் அறியாமூடு. தேவருடு மாலையனும் தேடிக் காணார். திருநடனம் காண முத்தி சித்தியாமே.
ஈரெழுத்தும் ஓரெழுத்தும் ஆகியாங்கே இயங்கி நிற்கும் அசபை அப்பா மூலத்துள்ளே வேரெழுத்தும் வித்தெழுத்தும் இரண்டும் கொண்டு வித்திலே முளைத்தெழுந்து விளங்கி நிற்கும் சீரெழுத்தை ஊனி நல்ல வாசியேறி தெருவீதி கடந்த மணி மண்டபத்து சாரெழுத்தின் உட்பொருளாம் பரத்தை நோக்கி சார்ந்தவர்க்கு சித்தி முத்தி தருமேதானே ஏகமெனும் ஓரெழுத்தின் பயனை பார்த்தே எடுத்துரைத்தும் இவ்வுலகில் எவருமில்லை ஆகமங்கள் நூல்கள் பல கற்றுக்கொண்டே அறிந்தமென்பார் மௌனத்தை அவனை நீயும் வேகாக்கால் சாகாத்தலை விரைந்து கேளாய் விடுத்ததனை உரைப்பவனே ஆசானாகும் தேகமதில் ஓரெழுத்தை காண்போன் ஞானி திருநடனம் காணமுத்தி சித்தியாமே குருவாக உமைபாகன் எனக்கு தந்த கூரறிய ஞானமது 10 பொருளாகச் சொல்லிவிட்டேன் அப்பா நீதான் பொருளறிந்தாற் பூரணமும் பொருந்திக்காணே அருளாகாதின்னூலை படித்த பேர்கள் அருணரகில் பிசாசெனவே அடைந்து வாழ்வார் அருளாக ஆராய்ந்து பார்க்கும் பேர்கள் ஆகாயம் நின்ற நிலை அறியலாமே பூரணமே தெய்வமேன உரைத்தாரையா பூரணத்தை இன்னதென்று புகழ வேண்டும் காரணத்தை சொல்லுகிறேன் நினைவாய் கேளு கலையான 16 பூரணமேயாகும் மாரணமாம் உலகத்தில் மதிமயங்கி மதிகெட்டு பூரணத்தை இகழ்ந்தாரையா வாரணத்தை மனம் வைத்து பூரணத்தை காத்தால் வாசி என்ற சிவயோக வாழ்க்கையாச்சே ஆச்சப்பா இந்த முறை 14 பேரும் அயன்மாலும் அரணோடும் தேவரெல்லாம் மூச்சப்பா தெய்வம் என்றே அறியச் சொன்னார் முனிவோர்கள் இருடியர் இப்படியே சொன்னார் பேச்சப்பா பேசாமல் நூலை பார்த்து பேரான பூரணத்தை நினைவாய்க்காரே வாச்சப்பா பூரணத்தை காக்கும் பேர்கள் வாசிநடு மையத்துள் வாழ்வார்தானே தானென்ற பெரியோர்கள் உலகத்துள்ளே தாயான பூரணத்தை அறிந்த பின்பு தேனென்ற அமுதமதை பானம் செய்து தெவிட்டாத மௌன சிவ யோகம் செய்தார் ஊனென்ற உடலை நம்பி இருந்த பேர்க்கே ஒரு 4 வேதம் என்றும் நூலாரென்றும் நான் என்றும் நீ என்றும் சாதி என்றும் நாட்டினார் உலகத்தோர் பிழைக்கத்தானே பிழைப்பதற்கு நூல் பலவும் சொல்லாவிட்டால் பூரணத்தை அறியாமல் இருப்பார் என்றும் உழைப்பதற்கு நூல் கட்டி போடாவிட்டால் உலகத்தில் புத்தி கெட்டே அறைவார் என்றும்
தழைப்பதற்கு சாதி என்றும் விந்துவென்றும் தந்தை தாய் பிள்ளை என்றும் பாரி என்றும் உழைப்பதற்கு சொன்னதல்லால் கதிவேறில்லை உத்தமனை அறிந்தோர்கள் பாடினாரே. பாடினார் இப்படி சொல்லாவிட்டால் பரிபாடை அறியார்கள் உலகமூட. சாடுவார் சில பேர்கள் பல நூல் பார்த்து தமை மறந்து படுகுழியில் விழுவார் சாவார். வாடுவார் நாமமென்றும் ரூபமென்றும் வையகத்தில் கல் செம்பை தெய்வமென்றும் நாடுவார் பூரணத்தை அறியாமூடர். நாய் போல குறைத்தல்லோ ஒழிவார் காணே. அலைந்தோர்கள் கோடா கோடி காரணத்தை அறிந்தோர்கள் கோடா கோடி. வீணாக புலம்பினதால் அறியப்போமோ விஞ்ஞானம் பேசுவதும் ஏதுக்காகும். கோணாமற் சுழுமுனையில் மனதை வைத்து குருபாதம் 4 நாளை சேர்த்து நாடாமல் ஒரு நினைவாய் காக்கும் போது 4 மெட்டும் ஒன்றாகும் நாட்டியூதே. ஊதியதோர் ஊதறிந்தால் அவனே சித்தன் உத்தமனே 16ம் பதியேயாகும். வாதிகளே 4 பதியின் பாதம் வகை 4 உயிராகும் மார்க்கம் கண்டு. சோதி பரிபூரணமும் இவை 3ம் தான் தூங்காமற்றூங்கி அங்கே காக்கும் போது ஆதி என்ற பராபரையும் அரணும் ஒன்றாய் அண்ணாக்கின் வட்டத்துள் ஆகும் பாரே. பாரப்பா உதயத்தில் எழுந்திருந்து பதராமற் சுழுமுனையில் மனத்தை வைத்து காரப்பா பரிதிமதி 2 மாறி கருவான சுழுமுனையில் உதிக்கும் போது தேரப்பா அண்ணாக்குள் நின்று கொண்டு தியங்காமல் சுழுமுனைக்குள் அடங்கும் பாரு. சீரப்பா 16ல் 8ம் 4ம் சிதறாமல் 3ம் ஒன்றாய் சேர்ந்து போமே. ஒன்றான பூரணமே இதுவேயாச்சு புதித்தகலை தான் என்றும் இதுவேயாச்சு. நன்றாக தெளிந்தவர்க்கு ஞானம் சித்தி நாட்டாமல் சொன்னதனால் ஞானமாமோ. பன்றானவாதி குரு சொன்ன ஞானம் பரப்பிலே விடுக்காதே பாவமாகும். திண்டாடு மனத்தோர்க்கு காணப்போகா தெளிந்தவர்க்கு தெரிவித்து உகமைதானே. உகமை இன்னம் சொல்லுகிறேன் உலகத்துள்ளே உவமையுள்ள பரிகாசம் நனி பேசாதே. பகைமை பண்ணிக் கொள்ளாதே வீண் பேசாதே. பரப்பிலே திரியாதே மலையேறாதே. நகையாதே சினங்காதே உறங்கிடாதே. நழுவாதே சுழுமுனையில் பின்வாங்காதே. சக முழுதும் பரிபூரணம் அறிந்து வென்று
தெளிந்த பின் உலகத்தோடு ஒத்து வாழே. வாழாமல் உலகம் விட்டு வேடம் பூண்டு வயிற்றுக்காவாய் ஞானம் பேசி பேசி தாழ்வான குடிதோறும் இரப்பான் மட்டை தமையறியா சண்டாளர் முழுமாடப்பா. பாழாக பாவிகளின் சொற்கேளாதே பதராதே வயிற்றுக்கா மயங்கிடாதே. கேளாதே பேச்செல்லாம் கேட்டு கேட்டு கலங்காதே உடல் உயிரென்று உரைத்திடாதே. உடலுயிரும் பூரணமும் மூன்றும் ஒன்றே உலகத்தில் சிறிது சனம் வெவ்வேறென்பார். உடலுயிரும் பூரணமும் ஏதென்ற கால் உத்தமனே 16 ஒரு 4 உடலுயிரும் பூரணமும் அயன்மாலீசன் உலகத்தோர் அறியாமல் மயங்கி போனார். ஆதி பூசல் கொண்டு கத்தியதோ சள்ளிட்டு தர்க்கியாதே. கர்மி என்று நடவாதே கதிதான் முற்றே. கற்பமென்ன வெகு தூரம் போக வேண்டா. கண்மலையில் குவடுகளில் அலைய வேண்டா. சர்ப்பமென்ன நாகமதோர் தலையில் நின்று சாகாத கால் கண்டு முனையில் ஏறி நிற்பவென்று மனம் முறுத்து மனத்தில் நின்று நிஜமான கருநெல்லி சாற்றை காணே. சொற்பமென்று விட்டு விட்டால் அலைந்து போவாய். துரியமென்ற பராபரத்தில் சென்று கூடே. கூடப்பா துரியம் என்ற வாலை வீடு கூரறிய நாதர் மகேச்சுரியே என்பார். நாடப்பா அவள்தனையே பூசை பண்ணே. நந்தி சொல்லும் சிங்காரம் தோன்றும் தோன்றும். ஊடப்பா சிகாரவரை எல்லாம் தோன்றும். ஊமை என்ற அமிர்த வெள்ளம் ஊரலாகும். தேடப்பா இது தேடு காரியமாகும். செகத்திலே இதுவல்லோ சித்தியாமே. ஆமென்ற பூர்ணன் சுழுமுனையில் பாராய். அழகான பிந்து நிலை சந்திர நிற்பார். ஓமென்ற ரீங்காரம் புருவமையம். உத்தமனே வில்லென்ற வீட்டில் காணும். வாமென்ற அவன் பாதம் பூசை பண்ணே. மற்றொன்றும் பூசையல்ல மகனே சொன்னே. பாமென்ற பரமன்னல்லோ முதல் எழுத்தாம். பாடினேன் வேதாந்தம் பாடினேனே. பாடுகின்ற பொருளெல்லாம் பதியேயாகும். பதியில் நிற்கும் அட்சரந்தான் ஆகாரமாகும். நாடுகின்ற பரமனது ஓம்காரமாகும். நலம் பெரிய பசுதானே புகாரமாகும். நீடுகின்ற சுழுமுனையே தாரையாகும். நின்றதோர் இடைக்கலையே நாதவிந்தா. ஊடு
ஓதுகின்ற ஓங்கார வித்தையாகும். ஒளியான அரியெழுத்தை யூனிப்பாரே ஊனியதோர் ஓங்காரம் மேலும் உண்டே. உத்தமனே சீருண்டே ஊனிப்பாரே. ஆணியாம் நடுநாடி நடுவே மூட்டும் ஆச்சரிய வெழுத்தில்லா அடங்கி நிற்கும். ஏடியாயிருக்குமடா அஞ்சு வீடே ஏகாந்தமாகிய வவ்வெழுத்தை பாரு. தோணி போல் காணுமடா அந்த வீடு. சொல்லாதே ஒருவருக்கும் துறந்திட்டேனே. தேகமென்றால் உருகி போகும். ஆணவங்களானவெல்லாம் அழிந்து போகும். 10 வித துரியாட்டம் ஆடி நிற்கும். ஊழியதோர் எழுத்தெல்லாம் தேவியாகும். ஓங்கார கம்பம் என்ற உணர்வுதானே. உணர்வென்றால் சந்திரனில் ஏறிப்பாவி ஓடி எங்கே தலை என்ற எழுத்தில் நில்லே. அணுவென்றால் மனையாகும் சிவனே உச்சி. அகாரம் என்ன பதியும் என்ன சூக்ஷமாகும். கணுவென்ன விற்புருவம் அகண்ட வீதி. கைலாயம் என்றதென்ன பரத்தின் வீடு. துணுவென்ற சூரியன் தன் நெருப்பை கண்டு தூணென்ற பிடரியிலே தூங்கு தூங்கே. மூவெழுத்தும் ஈரெழுத்தும் ஆகி நின்ற மூலமதை அறிந்துரைப்போன் குருவுமாகும். பூவெழுத்துக்குள்ளேதான் இருக்குதப்பா. உணர்வதுவே கண்டறிந்தோன் அவனே ஆசான். யாவரும் உத்தமனே 16 பதியேயாகும். வாதிகளே 24 பதியின் பாதம். வகை 4 உயிராகும் மார்க்கம் கண்டு. சோதி பரிபூரணமும் இவை 3 தான். தூங்காமற்றூங்கி அங்கே காக்கும் போது ஆதி என்ற பராபரையும் அரணும் ஒன்றாய் அண்ணாக்கின் வட்டத்துள் ஆகும் பாரே. பாரப்பா உதயத்தில் எழுந்திருந்து பதராமற் சுழுமுனையில் மனத்தை வைத்து. காரப்பா பரிதிமதி 2 மாறி கருவான சுழுமுனையில் உதிக்கும் போது. தேரப்பா அண்ணாக்குள் நின்று கொண்டு தியங்காமல் சுழுமுனைக்குள் அடங்கும் பாரு. சீரப்பா 16 8 4 சிதறாமல் 3 ஒன்றாய் சேர்ந்து போமே. ஒன்றான பூரணமே இதுவேயாச்சு. உதித்தகலை தான் என்றும் இதுவேயாச்சு. நன்றாக தெளிந்தவர்க்கு ஞானம் சித்தி. நாட்டாமல் சொன்னதனால் ஞானமாமோ. பன்றானவாதி குரு சொன்ன ஞானம் பரப்பிலே விடுக்காதே பாவமாகும். திண்டாடு மனத்தோர்க்கு காணப்போகா. தெளிந்தவர்க்கு தெரிவித்து உகமைதானே. உகமை இன்னும் சொல்லுகிறேன் உலகத்துள்ளே. உவமையுள்ள பரிகாசம் நனி பேசாதே. பகைமை பண்ணிக் கொள்ளாதே வீண் பேசாதே.
பரப்பிலே திரியாதே, மலையேறாதே, நகையாதே, சினங்காதே, உறங்கிடாதே, நழுவாதே, சுழுமுனையில் பின்வாங்காதே, சகமுழுதும் பரிபூரணம் அறிந்து வென்று தெளிந்த பின் உலகத்தோடு ஒத்து வாழே. வாழாமல் உலகம் விட்டு வேடம் பூண்டு வயிற்றுக்காவாய் ஞானம் பேசி பேசி தாழ்வான குடிதோறும் இறப்பான் மட்டை தமையறியா சண்டாளர் முழுமாடப்பா. ஓம் ஸ்ரீ அகத்தீஸ்வராய நமः. சுபக்கிருது ஆண்டு தனுர் மாதம் ஆயில்ய நட்சத்திரத்து அன்னைக்கு அகத்தியர் குரு பூஜை விழா அனுபாவி சுப்பிரமணியர் அடிவாரத்தில் அமைந்துள்ள அகத்தியர் ஆசிரமத்திலே இன்றைய தினம் மிகச் சிறப்பாக விழா கோலாகலமாக நடைபெற்று முடிந்திருக்கிறது. பக்தர்கள் திருவாரியாக கலந்து கொண்டு குருவருளும் ஈசனின் திருவருளும் பெற்று சென்றிருக்கிறார்கள். ஒவ்வொரு ஆண்டும் குரு பூஜை அன்று மார்கழி மாதம் ஆயில்ய நட்சத்திரத்தன்று அகத்திய பெருமானுடைய குரு பூஜை விழாவிலே 108 மூலிகைகளை கொண்டு ஹோமமும் ஸ்ரீருத்ர பாராயணமும் அபிஷேக ஆராதனைகளும் 108 சங்கினால் அபிஷேகமும் கோமணி சங்கினால் பால் அபிஷேகமும் அகத்திய பெருமானுக்கு நடைபெற்று வருகிறது. இன்றைய தினமும் அதே போல நடந்திருக்கிறது. அபிஷேகங்கள் அனைத்தும் நிறைவடைந்தவுடன் பார்வதி பரமேஸ்வரனுடைய திருக்கல்யாண வைபவம் மிகச் சிறப்பாக நடைபெற்றது. பக்தர்கள் அனைவரும் பார்வதி பரமேஸ்வரனுடைய திருவருளை பெற்று அனைவரும் சிறப்பாக வாழ பிரார்த்திக்கின்றோம். குமாரசாமி அவர்களின் தலைமையிலே இந்த அகத்தியர் ஆசிரமம் மிகச் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. தினசரி இங்கே அன்னதானம், மதிய வேளையில் யார் வந்தாலும் அன்னதானம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அன்று மாலை 4 மணி முதல் 9 மணி வரை 108 மூலிகைகளை கொண்டு ஹோமமும் 108 சங்கு அபிஷேகமும் கோமணி சங்கினால் பால் அபிஷேகமும் நடைபெற்று வருகிறது. ஒவ்வொரு பௌர்ணமி அன்றும் 250 300 பக்தர்கள் வருகை குறித்து கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார்கள், குருவர்கள் பெற்று செல்கிறார்கள். இந்த ஆலயத்தின் சிறப்பானது அகத்திய பெருமானுக்கு எவ்வாறு பார்வதி பரமேஸ்வரன் திருக்கல்யாண காட்சி கொடுத்து ஆசி வழங்கினாரோ அதுபோல இங்கே திருமண வரன் வேண்டி வருபவர்களுக்கு விரைவில் திருமண பாக்கியம் கிடைக்கப்பெறுகிறார்கள். அதே போல குழந்தை பாக்கியம் என்று வருபவர்கள் குழந்தை பாக்கியத்தோடு செல்கிறார்கள். அவ்வாறு நமது அகத்திய பெருமான் இங்கு வருகை புரியும் பக்தர்கள் அனைவருக்குமே அவருடைய பரிபூர்ண ஆசிகளை வழங்கி சிறப்பு செய்கிறார். அதே போல வேண்டிய வரம் வேண்டி வரும் பக்தர்கள் அனைவருக்கும் அவரவர்களுடைய அனைத்து வேண்டுதல்களையும் நிறைவேற்றி தருகிறார். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த அகத்தியர் ஆசிரமமானது 104 ஆண்டுகளை தாண்டி இங்கே மிகச் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குரு ஸ்ரீ தவத்திரு காட்டுக்குமார சுவாமிகளுடைய ஆசியினாலும் இங்கு குருவருளாலும் மிகச் சிறப்பாக இங்கு வருகை புரியும் பக்தர்கள் அனைவருமே சிறப்பாக அருள் பெற்று அனைவரும் மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு செய்தி, நமது ஆசிரமத்திலே இங்கு ஒவ்வொரு பௌர்ணமி அன்றும் சரி, ஒவ்வொரு குரு பூஜையிலும் சரி, கோமடி சங்கினால் பால் அபிஷேகம் நடைபெற்று வருகிறது. கோமடி சங்கில பால் அபிஷேகங்கிறது மிகவும் ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு அபிஷேகமாகும். அதாவது ஈஸ்வரனுக்கு எவ்வாறு காமதேனு பசு ஈஸ்வரன் மேல் நின்று தன்னைத்தானே பால் சுரந்து அபிஷேகம் செய்ததோ அதற்கு இணையான ஒரு பலன் இந்த கோமடி சங்கிலே செய்யப்படும் இந்த பால் அபிஷேகத்திற்கு
கிடைக்கும். மகாலட்சுமியினோட அருள் பரிபூர்ணமாக அந்த அபிஷேகம் செய்வதனால் கிடைக்கிறது. அவ்வாறு சிறப்பு வாய்ந்த இந்த ஆசிரமத்திற்கு பல பக்தர்கள் வருகை புரிந்து பல வெளியூர்களில் இருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் வருகை புரிந்துகிறார்கள். மலேசியா, சிங்கப்பூர் போன்ற அயல் நாடுகளில் இருந்து இங்கு வருகை புரிகிறார்கள். அதே போல இந்த ஆசிரமத்தினுடைய குரு ஸ்ரீ தவ திரு காட்டு சுவாமிகள் மலேசியாவில் அகத்தியர் ஆசிரமம் அமைத்து அங்கே இருக்கின்ற பக்தர்களுக்கு அருளாசி வழங்கி வருகிறார்கள். மலேசியாவிலிருந்து இன்றைய தினம் 2 அன்பர்கள் இங்கே வருகை புரிந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் இந்த ஆசிரமத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். மற்றும் இன்றைய தினம் இந்த விழா இவ்வளவு சிறப்பு வாய்ந்ததாக அமைய காரணமாக இருந்த ஒவ்வொரு பக்தர்களுக்கும் அவர்கள் அளித்த நிதி, அவர்கள் அளித்த பொருளுதவி, நிதியுதவி அனைத்திற்காகவும் ஆசிரமத்தின் சார்பாக எங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். குரு ஸ்ரீ அகஸ்தீஸ்வராய நமः. குருவே சரணம். அகதீசாய இங்கு வந்திருக்கும் அனைத்து பக்த கோடி மக்களுக்கும் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பொருளுதவி, நிதியுதவி கொடுத்து உடலால் உழைத்த அனைத்து நண்பர்களுக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அகத்தியரின் பிறந்த நாள் அன்று நாம் அனைவரும் ஒவ்வொரு வருடமும் கூடி அவருடைய ஜென்ம நட்சத்திர ஆயுத நட்சத்திரத்தன்று அவருடைய பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடி வருவதில் நாங்கள் அனைவரும் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். இதை இத்தனை சிரமத்திற்கிடையிலும் முன்னின்று நடத்தும் நம் குமாரசுவாமி அவர்களுக்கு முதற்கண் ஒரு நல்ல பாராட்டை கொடுக்க வேண்டும். அவர் குடும்பத்தார், உற்றார், உறவினர் அனைவரும் திறம்பட இந்த ஆலயம் முன்னேற வேண்டும். ஆலயத்தின் சிறப்புக்காக ஒவ்வொருவரும் தங்கள் அலுவல்களை விட்டு வந்து இங்கு வேலை செய்கிறார்கள். அவர்களுக்கு இந்த ஆசிரமத்தின் சார்பாக ஒரு மிகப்பெரிய நன்றியினை கொடுத்தருள வேண்டும். கோபாலண்ணா மற்றும் அவர் குடும்பத்தினர் மிகவும் சிரமப்பட்டு எல்லா வேலைகளையும் தங்கள் வேலையோடு செய்து அகத்தியருக்காக சேவை செய்கிறார்கள். அதேபோல் ராமசாமியன் அவர்களும் அவருடைய குடும்பத்துடன் வந்து இங்கு நின்று சகல வேலைகளையும் செய்து அவர் அலுவல்களை விட்டு வந்து செய்து காரியத்தை ஜெயம் செய்து கொடுக்கிறார்கள். அதேபோல் இங்கு இருக்கும் நிர்வாக நண்பர்கள் அனைவரும் வந்து அவரவர்கள் அலுவல்களை விட்டு இங்கு வந்து வேலை செய்து அகத்தியருடைய பேரருளை பெற்று செல்கிறார்கள். அனைவருக்கும் நன்றி. அதுபோல் வழக்கமாக வருடமாக வரும் நம் கோவை மீடியா அவர்களுக்கு மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒவ்வொரு வருடமும் வந்து சிரமம் பார்க்காமல் காலை முதல் மாலை வரை இங்கு நடக்கும் அனைத்து நிகழ்ச்சிகளையும் பதிவு செய்து அதை சரியான முறையில் அமைத்து எங்களுக்காக வெளியிடும் கோவை மீடியா அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். குருவருள் அனைவரும் பெறுக. நன்றி, வணக்கம். ஹரி ஓம் ஓம் அகத்தீஸ்வராய நமः. எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவருளாலும் சிவபெருமானுடைய பேரருள் சக்தியாலும் இன்றைய தினத்திலே அகஸ்திய பெருமானுடைய ஆயுள்ய நட்சத்திர பெருவிழா மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. பார்வதி பரமேஸ்வருடைய திருக்கல்யாண வைபவம் மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. அகஸ்தியர் ஆசிரமம் பல வருடங்களுக்கு மேலாக சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. தவத்திரு காட்டு சுவாமிகள் அவர்களால் அகஸ்தியர் ஆசிரமம் அமைக்கப்பட்டு அகத்திய பெருமானுடைய வழிபாட்டை சிறப்பாக செய்து வருகின்றோம். இந்த வழிபாட்டுக்கெல்லாம் நம்முடைய சீடர்கள், பக்தர்கள் ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருகிறார்கள். நம்மளுடைய அகஸ்தியர் ஆசிரமத்துக்கு பொருளுதவி, நிதியுதவி கொடுத்த அனைத்து குடும்பத்தாருக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுதல்களையும் செய்கின்றோம். தமிழகத்திலிருந்து பக்தர்கள், மலேசியாவை சேர்ந்த பக்தர்கள், நிறைய அன்பர்கள் பொருளுதவி உதவிகள் செய்து வருகிறார்கள். மலேசியாவை சேர்ந்த பக்த கோடி பெருமக்கள், அகஸ்தியர் கும்பமுனி சங்க பக்தர்கள், மலேசியா தாப்பா அகஸ்தியர் பக்தர்கள், அமிர்தானந்த மாயினுடைய மலேசியாவிலிருந்து சீடர்கள் உதவி செய்து வருகிறார்கள். இப்பொழுது மலேசியாவிலிருந்து கும்பமணி சார்பாக தீபன் இங்கு வருகை தந்திருக்கிறார்கள். கும்பமணி நிமலன் அவர்களும் வருகை தந்திருக்கிறார்கள். நம்மளுக்கு ஒருங்கிணைந்து செயல்படும் குமார் குடும்பத்தார், சிவா குடும்பத்தார், மாணிக்கம் குடும்பத்தார், முரளி குடும்பத்தார், ராஜா குடும்பத்தார், கணேஷ் குடும்பத்தார், சண்முக சுந்தரம் கவுண்டரையா குடும்பத்தார்,
வக்கீலையா வருகை இருந்திருக்கிறார்கள். அவர்களும் வருகை இருக்கிறார். நம்முடைய சீடர்களாக தங்கவேல், கோபால், விக்னேஷ், நதீஷ் அவர்களும் சிறப்பாக செயல்பட்டு வருகிறார்கள். அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மலேசியாவில் ஒவ்வொரு ஆண்டும் அன்னதானத்துக்காக ஆர்ஜே கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனர் செல்வராஜ் குடும்பத்தார் அவர்களும், மாணிக்கம் ஜெயலட்சுமி குடும்பத்தார், மலேசியாவை சேர்ந்த மாணிக்கம் ஜெயலட்சுமி குடும்பத்தார், மலேசியா பினாங் மாநிலத்தை தேவதத்தன் ரஜினி குடும்பத்தார் அவர்களும் உதவி செய்தார்கள். பேரூர்லாளன் குடும்பத்தார், விவாகர் குடும்பத்தார், டாக்டர் ஜனார்த்தன் குடும்பத்தார், ஓம் குணபதி, லோகேஸ்வரன் குடும்பத்தார், குணாளன் குடும்பத்தார், வீரையா, செல்வி குடும்பத்தார், நமது திருக்கல்யாணத்தையும் கோயம்புத்தூரிலிருந்து ஸ்ரீலட்சுமி குடும்பத்தார் அவர்களும் சிறப்பாக நடத்தி கொள்கிறார்கள். இன்று சிவனடியார்களுக்கு மகேஸ்வர பூஜையும் மிக சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. மலேசிய கும்பமணி சங்கம் பக்தர் கோமதி சூர்யா அவர்கள், காருண்யா ஆனந்த், சுப்பையா, மலேசியாவின் சுப்பையா, தெய்வானி, அரவிந்தன் அவர்கள் குடும்பத்தார் அவர்களும் நம்மளுக்கு உதவி செய்து வருகிறார்கள். மலேசியா தனபாலன் குடும்பத்தார் அவர்களும் உதவி செய்கிறார். மலேசியா டெம்பிள் ஆஃப் ஃபைனான்ஸ் நிறுவனர் ரவி சந்திரன், வாசுகி வசந்தி அவர்களும் உதவி செய்து வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் மலேசியாவிலிருந்து ஆனந்த் குடும்பத்தார் அவர்களும் உதவி செய்கிறார். மாணிக்கம், சித்ரா குடும்பத்தார் அவர்களும் அவனுக்கு அகஸ்தியர் ஆசிரமத்திற்கு உதவி செய்து வருகிறார்கள். மலேசியாவை சேர்ந்த ரவி சரஸ்வதி குடும்பத்தார் அவர்களும் உதவி செய்து வருகிறார்கள். எல்லாம் மலேசியாவில் தாப்பா புவனேஸ்வரன் கனகேஸ்வரி குடும்பத்தார் அவர்களும் உதவி செய்த மலேசியாவுடைய ராஜேஸ்வரி தலைவர் காசி விஸ்வநாதன் குடும்பத்தார், சந்திரசேகர் குடும்பத்தார் அவர்களும் உதவி செய்து வருகிறார்கள். அனைவருக்கும் மலேசியா சேர்ந்த அடியார்கள் பக்தர்கள் அனைவருக்கும் எங்களது நன்றிகளையும் அகஸ்தியர் ஆசிரமத்தின் நன்றிகளையும் பாராட்டுதலையும் தெரிவிக்கின்றோம். அகஸ்தியர் ஆசிரமத்திற்கு ஒரு இணைந்து செயல்பட்டு வரும் அனைத்து குடும்பத்தாருக்கும் எல்லா வளங்களையும் எல்லா நலன்களையும் கொடுத்தற்குரிய அகஸ்திய பெருமானின் பிரார்த்தனைகள் செய்கின்றோம். அகஸ்தியர் ஆசிரமத்தின் நிறுவனர் ராமலிங்கம் அவர்களுக்கும் எங்களது தாயார் ரங்கம்மாள் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். தவத்திரு காட்டு சுவாமிகள் அருளாலும் எங்களது குருநாதர் ராமசுவாமிகள் காட்டு சுவாமிகள் அருள் சக்தியாலும் அனைவரும் ஒன்று கூடி செயல்பட்டு அனைவருக்கும் நன்றிகளையும் பாராட்டுதலையும் தெரிவிக்கின்றோம். இன்றைய தினத்திலே குரு பூஜை விழாவிற்கு பொருளுதவி நிதியுதவி கொடுத்த அனைத்து குடும்பத்தாருக்கும் நல்வளங்கள், நல்லாற்றல், நற்சக்திகள் பெருக பிரார்த்தனைகள், வேண்டுதல்கள் செய்கின்றோம். அனைவரும் இதேபோல் ஒன்று கூடி செயல்பட அகஸ்திய பெருமானை பிரார்த்தனைகள் செய்கின்றோம். அறிவோம். ஓம் அகத்தீஸ்வராய நமः. மலேசியாவினுடைய எங்களுக்கு வழிகாட்டியாக விளங்கும் சாந்தானந்த சரஸ்வதியினுடைய குடும்பத்தார் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஒவ்வொரு ஆண்டும் லட்சுமியில் செயல்பட்டு வரும் அண்ணாதுரை இளவேணி குடும்பத்தார் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துகின்றோம். ராஜாராம் மோகன் சிவகாமசுந்தரி குடும்பத்தார் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவிக்கின்றோம். அவர்களும் பொருளுதவி நிறைய செய்து உதவி செய்தார். அவர்களது குடும்பத்தாருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நம்மளுக்கு உறுதுணையாக மலேசியாவில் வீரையா செல்வி குடும்பத்தார் மிக சிறப்பாக ஒவ்வொரு ஆண்டும் செய்து வருகிறார்கள். அவர்கள் குடும்பத்தாருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அமிர்தானந்தமய ஸ்ரீடர் அசோக் குமார் ஈஸ்வரி குடும்பத்தார், புருஷோத்தமன் குடும்பத்தார் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். சிங்கப்பூரை சேர்ந்த மாலதி குடும்பத்தார் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அவர்களும் நம்மளுக்கு உதவி செய்து வருகிறார்கள். அவர்களுக்கும் பாராட்டுகளையும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அறிவோம். ஓம் அகத்தீஸ்வராய நமः. ஈஸ்வராய நமக. ஒரு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் நாங்கள் வந்து இந்த கோயிலுக்கு முருகர் சாமியை வேண்டுதலுக்காக வந்திருந்தோம். அப்போது எதாச்சியாக தான் நம்ம வந்து அகத்தியர் சன்னதிக்கு வந்திருந்தோம். வந்த சிறிது நாட்கள்லேயே எங்களோட வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா பல திருப்பங்கள் ஏற்பட்டுருக்கு. எல்லாருமே வந்து பயனடையணும்னு நினைக்கிறேன். நன்றி. ஓம் நம சிவாய. அகத்தீஸ்வராய தீபம். மலேசியாவிலேருந்து வந்திருக்கேன். மலேசியாவில் ஐயாவோட ஆசிரமத்தில் ஒரு நண்பர் மூலயமா ஐயாவோட ஆசீர்வாதம் வாங்க தான் போனேன். ஐயாவோட ஆசீர்வாதம், ஐயாவோட வழிகாட்டி மூலமாக நிறைய விஷயங்களை மாற்றங்களை உணர ஆரம்பித்தேன். அப்போ அதோட தொடர்ச்சியாக ஐயா சொல்கிற மாதிரி ஐயாவோட வழிபாட்டு முறைகள்
ஃபாலோ பண்ணி இப்போ வழிபாடு பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த பூஜைக்காண்டி மலேசியாவிலேருந்து நானும் என்னோட மச்சனும் வந்திருந்தோம். ஸோ ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. இப்போ நாங்கள் அங்கேருந்து வந்து நிறைய விஷயம் பயனடைஞ்சிருக்கோம். இந்த பூஜை ரெண்டு நாள் பூஜை இருந்தோம். இப்போ இங்கே யாரெல்லாம் பக்கத்தில் இருக்கீங்களோ இது ஒரு அருமையான வாய்ப்பு. தயவு செஞ்சு இந்த வாய்ப்பை பயன்படுத்திங்க. இந்த பூஜையில் கலந்துங்க. ஒரு வாழ்க்கை தரம் மாறும். நன்றி. நன்றி அனைவருக்கும் நன்றி. வணக்கம். அறிவோம். நீங்கள் பூஜையில் வந்து கலந்துக்கிற அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஐயோட வழிபாடு ஐயாவோட வழிகாட்டுதல் மூலயமா மலேசியாவில் ஐயாட்ட ஆசீர்வாதம் வாங்கி இன்னைக்கு இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். ஸோ நாங்கள் வந்து இங்கே கலந்துக்கிட்டதில் நல்ல தரிசனம் கிடைச்சிருக்கு. நன்றி. சொந்தமான குரு நீயேயாவாய், சந்தேகம் இல்லையடா புலத்தியனே. சகலகலை ஞானமெல்லாம் இதற்கொவ்வாது. முந்த நாள் இருவருமே கூடி சேர்ந்த மூலமதை அறியாட்டால் மூலம்பாரே. மூலமதை அறிந்தாக்கால் யோகம் ஆச்சு முறைமையுடன்